ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சீக்வென்ஸ் 3 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சீக்வென்ஸ் 3 டைட்டில் நான் சொல்லிடுறேன். மல்டிபிள் கான்டெக்ஸ்ட், ஒன் ரூல், ஈக்விடிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என் கோல் ஆஸ் எ டீச்சர் என்னதுன்னா, ஷோ ஹவு த சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் d1 equal to d2 is the master key for solving many different types of advanced geometry shapes. ஸோ இது வந்து என் கோல் ஆஸ் எ டீச்சர். ஓகேவா? உங்க கோல் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னா, நான் வீடியோல இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான். இண்டிபெண்டா. அதுக்கப்புறம் என் சொல்யூஷனோட உங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் நீங்க ஆஸ் எ ஸ்டூடெண்டா பண்ணணும். என் கோல் ஆஸ் எ டீச்சர் நான் இங்க ஸ்டேட் பண்ணிட்டேன் அப்ஃப்ரண்டாவே. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம கொஸ்டின் 6 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ போன வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா கொஸ்டின் 5 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எந்த எக்ஸசைஸ்ல இருந்து வருதுன்னா, இந்த எக்ஸசைஸ்ல இருந்து, அதாவது practice questions from properties of distances அப்படின்ற எக்ஸசைஸ்ல நம்ம போன வீடியோல 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வீடியோல 6th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு வீடியோல இப்ப நான் 6th கொஸ்டின் வாசிக்கிறேன். சோ 6th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a metro station point p x, y is planned so that it is equidistant from two major junctions located at point a 2,4 and point b 6,8. சோ p ன்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அது வந்து a க்கும் b க்கும் நடுவுல இருக்கு. ஓகேவா? சோ பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் இருக்கு. ஸோ பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நீங்க ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிடலாம். ஸோ ஏ டு பி நீங்க ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். பி வந்து எக்ஸாக்டா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி இருக்கு. அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா, யூசிங் த டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் த அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் கனெக்டிங் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ பியோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடின்னு அவங்க கேட்கல, வெறும் ஈக்குவேஷன் தான் கேட்கறாங்க. ஸோ ஈக்குவேஷன் தட் கனெக்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அதான் கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலா நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, ஏ வந்து இந்த இடத்துல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, 2,4 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, பி வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ரஃப் டயக்ராம் தான் நான் போடுறேன். சோ பியோட கோஆர்டினேட் 6,8. சோ பி அப்படின்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கு. சோ ஏபி அப்படின்ற லைனுக்கு நடுவுல இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சோ இதான் ஏபி அப்படின்ற லைன். சோ பி அப்படின்ற பாயிண்ட் எக்ஸாக்டா நடுவுல இருக்கு. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இதான் பாயிண்ட் பி. ஓகேவா? சோ திஸ் இஸ் பாயிண்ட் பி. இதோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ், ஒய். பட் நமக்கு ஏபி ஈக்குவல் டு பிபி அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா P is the midpoint of A and B அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் இஸ் பிளான்ட் so that it is equidistant. equidistantனா ஏல இருந்து பியோட டிஸ்டன்ஸும் பில இருந்து பியோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ் என்ன அர்த்தம்னா, ஏ டு பியும் பி டு பியும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்போ நம்ம ஏபி ஈக்குவல் டு பிபி அந்த ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கனெக்டிங் எக்ஸ் ஒன் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏபி ஈக்குவல் டு பிபி சின்ஸ் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இல்ல ஆமா, பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்படி யோசிக்கலாம் நீங்க. சோ பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் ஏபி. P is the midpoint of line segment AB. So line segment symbol பாத்தீங்கன்னா இப்படி நீங்க போட்டுக்கலாம். So AB மேல நீங்க இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த லைன் செக்மெண்டோட இண்டிகேஷன். ஓகேவா? So since P is the midpoint of AB, you can say that AP equal to BP. ஓகேவா? இப்போ AP distance தனியா கண்டுபிடிங்க, BP distance தனியா கண்டுபிடிங்க, அப்புறம் அதை ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஈக்குவேஷன் கனெக்டிங் எக்ஸ் அண்ட் ஒய் கிடைச்சிடும். ஸோ இதான் பிளான். ஸோ இப்போ அந்த பிளானை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ AP என்ன வரும்? ஸோ இது 2,4, இது எக்ஸ், ஒய். ஸோ எக்ஸ், ஒய் நீங்க x1 y x2 y2 வச்சுக்கோங்க. 2,4 நீங்க x1 y1 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ y மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட் எடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ அதான் ஏபியோட டிஸ்டன்ஸ். ஸோ ஏபி டிஸ்டன்ஸ் நீங்க எப்படி போடலாம்னா, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இல்ல ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ நான் நிறைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னத்துக்கு உங்களுக்கு அது ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் போடணும். அவ்வளவுதான். So x minus 2 the whole square. இது வந்து AP யோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ AP டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ BP நீங்க எப்படி போடணும்னா, x minus 6 the whole square plus y minus 8 the whole square அப்படி போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது பார்க்க அழகா இருக்கும். சோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி அதனால தான் எழுதுறோம். நீங்க 6 minus 6 the whole square plus 8 minus y the whole square எழுதலாம். பட் அது பார்க்க இந்த ஃபார்மேட்ல இருக்காது. சோ ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி எழுதுறேன். ஓகேவா? சோ BP நீங்க எப்படி எழுதலாம்னா, சோ நான் ஆரஞ்சு எல்லோ கலர் பென்ல எழுதிக்கிறேன். சோ BP equal to root of y minus 8 the whole square, y minus 8 தானே கரெக்டா எழுதிருக்கேன்னா, y minus 8 the whole square plus x minus 6 the whole square. அவ்வளவுதான். So y minus 8 the whole square plus x minus 6 the whole square. ஓகேவா? ஸோ இது நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இதை எழுதிடலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே கிடைச்சிருச்சு. ஸோ ஏபி கிடைச்சிருச்சு, பிபி கிடைச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 the whole square plus y minus 4 the whole square equal to root of x minus 6 the whole square plus y minus 8 the whole square போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி போட்டால் என்ன ஆகும்? ஸோ நான் இன்னொரு பேஜ் இன்சர்ட் பண்ணி ஆகணும் டெஃபினட்டா. ஸோ இப்போ நான் இன்னொரு பேஜ் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு பேஜ் இன்சர்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ஸோ ஏபி தெரியும், பிபி தெரியும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் y minus 8 the whole square நினைக்கிறேன். y minus 8 the whole square plus x minus 6 the whole square.
ஸோ நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் சி அப்புறம் கண்ட்ரோல் வி போட்டுட்டு இதை கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஷ்ரிங்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இன்னுமே ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்கும் இப்படின்னா. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சுல. ஸோ போத் இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணணும். போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா we are going to square this equation. ஸோ இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம் போத் சைட்ஸ். ஓகேவா? எல்ஹெச்எஸ்சி ஸ்கொயர் பண்ணுங்க, ஆர்ஹெச்எஸ்சி ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ அப்படி ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்னா நீங்க எப்படி எழுதலாம் ஃபைனலா x minus 2 the whole square plus y minus 4 the whole square equal to y minus 8 the whole square plus x minus 6 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ x minus 2 the whole square plus y minus 4 the whole square equal to y minus 8 the whole square plus x minus 6 the whole square எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ y minus 8 the whole square plus x minus 6 the whole square எழுதணும். ஓகேவா? x minus 6 the whole square. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகும்? x minus 2 whole square ஃபார்முலா என்ன வரும்? ஸோ a minus b whole square ஃபார்முலா என்ன வரும்? a square plus b square minus 2ab ன்னு வரும். ஓகேவா? ஸோ a square என்னது x square. ஸோ இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ a square, ஸோ நான் ஒயிட் கலர் பென்ல எழுதுறேன். ஸோ a square plus b square minus 2ab ன்னு வரும். a square plus b square minus 4x எழுதிக்கோங்க. ஸோ ஃபார்முலா கொஞ்சம் டக்குன்னு அப்ளை பண்றேன். இதே மாதிரி இங்கேயும் y square, ஸோ இதை கீழே எழுதிக்கோங்க. இப்போ நான் கீழே எழுதிக்கிறேன். y square plus 16 minus 8y அவ்வளோதான். ஸோ இது வந்து y square, இது வந்து இதோட ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 வரும். ஸோ minus 2ab போட்டீங்கன்னா minus 8y கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கோங்க. இதோட இப்போ x minus 6 whole square நம்ம கம்ப்யூட் பண்ணலாம். a square plus b square minus 2ab minus 12x வரும். அவ்வளோதான். ஸோ இது a ஸ்கொயர்னா x ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் 36. ஸோ மைனஸ் 2abனா நீங்க மைனஸ் 2 இன்டூ 6x போடணும். ஸோ மைனஸ் 12x கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ y minus 8 the whole square நம்ம சிம்பிளிஃபை ஈக்குவேட் பண்ண, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ y ஸ்கொயர் பிளஸ் 64 மைனஸ் 16x 16y, சாரி மைனஸ் 16y அவ்வளவுதான். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நீங்க x ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். ஸோ பேசிக்கா நம்ம எப்படி நீங்க யோசிக்கலாம்னா மைனஸ் x ஸ்கொயர் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆட் பண்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நீங்க ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இங்க மைனஸ் 12x இருக்கு, மைனஸ் 4x இருக்குல்ல, இதையும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறோம்னா பிளஸ் 4x ஆட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பிளஸ் 4x இங்கேயும் ஆட் பண்றோம், இங்கேயும் பிளஸ் 4x ஆட் பண்றோம். அப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கேன்சல் பண்றது. ஸோ அப்ப இங்க பிளஸ் 4x ஆட் பண்ணா இங்க மைனஸ் 8x பாக்கி இருக்கும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பிளஸ் 4x ஆட் பண்றதுனால என்ன ஆகும்னா மைனஸ் 8x மைனஸ் 12x பிளஸ் 4x போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் 8x பாக்கி இருக்கும்ல. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அழிச்சிடறேன், தேவையில்ல. அது எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக தான் எழுதுனேன். ஸோ இப்போ இங்க மைனஸ் 8x நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? மைனஸ் 8x இருக்கு. இதே மாதிரி இதே நீங்க அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நீங்க என்ன போடலாம்னா மைனஸ் 8y போட்டுக்கலாம். ஸோ இங்க மைனஸ் 8y இருக்கு, இங்க மைனஸ் 16y இருக்கு. ஸோ நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம்? பிளஸ் 8y போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆட் பண்ண மாதிரி யோசிச்சுக்கலாம். ஸோ அப்படி யோசிச்சா என்ன ஆகும்னா மைனஸ் 16y பிளஸ் 8y ஆட் பண்ணா என்ன ஆகும்? மைனஸ் 8y பாக்கி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலா மைனஸ் 8y பாக்கி இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க மைனஸ் 8y இருக்கு. ஸோ இப்படி நீங்க யோசிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை அழிச்சிடறேன், தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைனஸ் 8y நான் வந்து கிரீன் கலர்ல மாத்திக்கிறேன், கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை பத்தி ஐடென்டிஃபை பண்றது. அவ்வளவுதான். ஸோ இப்போ மைனஸ் 8x மைனஸ் 8y ஈக்குவல் டு 20 இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ இது 20 வரும். இங்க 36 பிளஸ் 64 என்ன வரும்னா ஆக்சுவல் 100 நினைக்கிறேன். ஸோ 20 100 மைனஸ் 8x மைனஸ் 8y ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஃபைனல் எழுதிக்கலாம். ஸோ 100 மைனஸ் 8x மைனஸ் 8y, ஸோ மைனஸ் ஆஃப் 8x பிளஸ் 8y எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 20. ஓகேவா? ஈக்குவல் டு 20. ஸோ 20 நான் ஒயிட் கலர்ல எழுதிக்கிறேன், 20. ஸோ இப்போ போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் நீங்க என்ன பண்ணலாம்? மைனஸ் 20 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் 20 போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆட் பண்ணா என்ன ஆகும்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க வந்து 80 ஈக்குவல் டு 80 மைனஸ் ஆஃப் 8x பிளஸ் 8y ஈக்குவல் டு 0 கிடைச்சிரும் உங்களுக்கு ஃபைனலா. 80 மைனஸ் ஆஃப், ஸோ 0 ஈக்குவல் டு 80 மைனஸ் ஆஃப் 8x பிளஸ் 8y எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல மைனஸ் ஆஃப் 8x பிளஸ் 8y, இதை நீங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க. ஸோ இது ஆர்ஹெச்எஸ்ல இருக்கு, இது எல்ஹெச்எஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. அவ்வளவுதான். ஸோ அப்படி ஷிஃப்ட் பண்ணா இது மைனஸ் சைன் வந்து பிளஸ் சைனா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ அது அப்படியே இந்த இது இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறோம். ஸோ அதான் நான் பண்ண போறேன். ஒன்ஸ் நீங்க எல்ஹெச்எஸ்ல இருக்கிற ஒரு டேர்ம் ஆர்ஹெச்எஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணி, இல்ல ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற ஒரு டேர்ம் எல்ஹெச்எஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, எல்ஹெச்எஸ்ல இருக்கிற ஒரு டேர்ம் ஆர்ஹெச்எஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, சைன் மாறிடும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி சப்போஸ் நீங்க அப்படி ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா 8x பிளஸ் 8y ஈக்குவல் டு 18 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 8x பிளஸ் ஏன் அப்படி மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த டேர்மை அங்க ஷிஃப்ட் பண்ணா சைன் மாறும்னா நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம்? போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 8x பிளஸ் 8y ஆட் பண்ற மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணா என்ன ஆகும்னா இங்கேயும் 8x பிளஸ் 8y ஆட் பண்றேன். ஸோ இந்த டேர்மும் இந்த மைனஸ் ஆஃப் 8x பிளஸ் 8y கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிரும். ஓகேவா?
அப்படின்னா நீங்க எப்படி யோசிக்கலாம்னா 0 பிளஸ் 8x பிளஸ் 8y ஈக்குவல் டு 18 கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ 8x பிளஸ் 8y ஈக்குவல் டு 80. ஃபைனலா அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்க 8x பிளஸ் 8y ஈக்குவல் டு 80. ஸோ இப்போ போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் நீங்க 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? x பிளஸ் y ஈக்குவல் டு 10 கிடைச்சிரும். அவ்வளவுதான். x பிளஸ் y ஈக்குவல் டு 10. ஸோ இதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் த அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் விச் கனெக்ட்ஸ் x அண்ட் y. ஓகேவா? ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம பேசிக்கா 6th கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா இதே சீக்வன்ஸ் 3ல இருந்து நம்ம 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இந்த கொஸ்டின் தான் அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதை வேணா நீங்க ஹோம்வொர்க் கொஸ்டினா வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதான் ஹோம்வொர்க் கொஸ்டின். சோ இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. அப்புறம் என் சொல்யூஷன் என் வீடியோ பார்த்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் உங்க சொல்யூஷனை. சோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நீங்களே ஏதாவது ஒரு மெத்தட் வச்சு சால்வ் பண்ணிருப்பீங்க. அது என் மெத்தடோட பெட்டரா இருக்கலாம். இல்ல என் மெத்தடோட கொஞ்சம் மொக்கையா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க இண்டிபெண்டா ஸ்ட்ரகிள் பண்ணாதான் நிறைய விஷயம் கத்துக்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்றேன். அப்பதான் பிராக்டிஸ் எஃபிஷியன்டா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். சோ அதான் ஐடியா. ஓகேவா? சோ நம்ம அடுத்த வீடியோல 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு வீடியோவில் தான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.